நம்ம கிரெடிட் கார்டு ஒரு ட்ராப்னு அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் ரிச் பீப்புள் இந்த 5 சிம்பிள் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி கிரெடிட் கார்டோட மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க பிக் பர்ச்சேசஸ் பண்ணினாலும் கிரெடிட் கார்டோட 30-40% யூட்டிலைசேஷனுக்கு கீழே இருக்க மாதிரி பார்த்துக்குவாங்க. இப்படி மெயின்டைன் பண்ணுறனால அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். தேவைக்கு ஏற்ற மாதிரி லிமிட் அப்கிரேட்ஸும் பண்ணிக்குவாங்க. பழைய கார்டு இருந்தால் கேன்சல் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நோவி வெர்ஷனுக்கு டவுன்கிரேட் பண்ணிட்டு 3 to 6 monthsக்கு ஒரு வாட்டி சின்ன சின்ன டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ணி அவங்க கிரெடிட் ஸ்கோரை பூஸ்ட் பண்ணுவாங்க. இஎம்ஐக்காக யூஸ் பண்ணாம கேஷ் பேக், டிராவல் பாயிண்ட்ஸ் அண்ட் ரிவார்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பேமெண்ட்ஸை ஆட்டோமேட் பண்ணி ஆன் டைம்ல பே பண்ணிடுவாங்க. அவங்க ஸ்பெண்டிங்ஸை ஃபினான்ஸ் டேஷ்போர்ட்ஸ் ஆர் அக்கௌண்டன்ட்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய பர்ச்சேஸ் பண்ண போறாங்கன்னா அதை அந்த மந்தோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் வந்த டேட்டுக்கு அப்புறமா பிளான் பண்ணுவாங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வர வரைக்கும் அந்த அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயா இருக்கும். இவங்க எல்லா இடத்துலயும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுக்கு இன்னொரு ரீசன், யாராச்சும் அவங்க கிரெடிட் கார்டை அன்ஆத்தரைஸ்டா இவங்க ஓடிபியோ பின்னோ ஷேர் பண்ணாம யூஸ் பண்ணிட்டா இவங்க அந்த பணத்தை திருப்பி கட்ட தேவையே இல்லை.